பிரித்தானியர் ஆட்சி காலத்தில் பிரித்தானிய அரசுக்கு எதிராக போராடிய பல நூற்றுக்கணக்கான சிங்கள, தமிழ் மற்றும் முஸ்லிம் தலைவர்கள் தேச துரோகிகளாக அன்றைய பிரித்தானிய ஆட்சியாளர்களால் பிரகடனப்படுத்தப்பட்டார்கள். 1796 முதல் 1948 ஆண்டு வரையிலான காலப்பகுதியில் பிரித்தானிய ஆட்சியின் போது இலங்கையை ஆண்ட ஆட்சியாளர்களுக்கு எதிராக செயற்பட்ட காரணத்திற்காக இலங்கையர்கள் தேச துரோகிகளாக பட்டியலிடப்பட்டு அவர்களின் பெயர்கள் வர்த்தமானி அறிவித்தல் மூலம் பிரகடனம் செய்யப்பட்டது. குறிப்பாக அன்றைய பிரித்தானிய ஆட்சியாளர்களால் 1804 ஆண்டு ஜூலை மாதம் 7 வெளியிடப்பட்ட 123 இலக்க வர்த்தமானி அறிவித்தல் மூலம் அதை நான் இந்த சபையிலே சமர்ப்பிக்கின்றேன். மற்றும் 1818 ஆண்டு ஜனவரி மாதம் 10 வெளியிடப்பட்ட வர்த்தமானி அறிவித்தல் மூலமும் ஆகியவற்றின் மூலம் இலங்கையின் பல சிங்கள, தமிழ் மற்றும் முஸ்லிம் சுதந்திர போராட்ட வீரர்கள் 190 பேர் தேச துரோகிகளாக பிரகடனப்படுத்தப்பட்டு அவர்களது உடைமைகள் பறிக்கப்பட்டன. கௌரவ சபாநாயகர் அவர்களே, இதனைத் தொடர்ந்து முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன அவர்களினால் 2016 ஆண்டு டிசம்பர் மாதம் 21 அன்று வெளியிடப்பட்ட 1998-25 இலக்க வர்த்தமானி அறிவித்தல் மூலம் தேச துரோகிகளாக பெயரிடப்பட்டிருந்த 19 சுதந்திர போராட்ட வீரர்களும் அந்த வர்த்தமானியை நான் இங்கே சபையிலே சமர்ப்பிக்கின்றேன். கௌரவ சபாநாயகர் அவர்களே, அதேபோன்று 2017 ஆண்டு மார்ச் மாதம் வெளியிடப்பட்ட வர்த்தமானி அறிவித்தல் மூலம் தேச துரோகிகளாக பெயரிடப்பட்டிருந்த 82 சுதந்திர போராட்ட வீரர்களும் அந்த பேரிலிருந்து விடுவிக்கப்பட்டு அவர்கள் அனைவரும் தேசிய வீரர்கள், தேச பற்றார்கள் என உத்தியோகபூர்வமாக பிரகடனப்படுத்தப்பட்டனர். இதனைத் தொடர்ந்து சுதந்திர சதுக்கத்திலே இடம்பெற்ற நிகழ்வில் இவர்களது பரம்பரையினர் அழைக்கப்பட்டு தேசிய வீரர்களின் பரம்பரையினர் என கௌரவிக்கப்பட்டனர். கௌரவ சபாநாயகர் அவர்களே, இந்த தீர்மானத்தின் முக்கிய நோக்கம் பிரித்தானிய ஆட்சியாளர்களால் 1804 ஆண்டு ஜூலை மற்றும் 1818 ஆண்டு ஜனவரி 10 வெளியிடப்பட்ட வர்த்தமானி அறிவித்தல்களினால் அநீதிக்குள்ளான தேசிய வீரர்களை மீண்டும் கௌரவப்படுத்துவதாகும். இதன் மூலம் அவர்கள் இந்த நாட்டுக்கு செய்த தியாகங்கள் அங்கீகரிக்கப்பட்டு வரலாற்று ரீதியான அநீதி சரி செய்யப்பட்டிருக்கிறது. கௌரவ சபாநாயகர் அவர்களே, ஆனால் மேற்குறிப்பிட்ட 804 ஆண்டு 1804 ஜூலை 7 மற்றும் 1818 ஜனவரி 10 வர்த்தமானி பிரகடனங்களில் வெளியிடப்பட்ட வர்த்தமானியிலே எனது மட்டக்களப்பு மாவட்டம், ஆனால் தற்பொழுது அம்பாறை மாவட்டம், இது திருகோணமலை மாவட்டங்களைச் சேர்ந்த பல முஸ்லிம் தலைவர்கள் தேச துரோகிகளாக பெயரிடப்பட்டிருந்தார்கள். அவர்கள் பேர் வருமாறு: மட்டக்களப்பு மாவட்டத்தைச் சேர்ந்த தற்பொழுது அம்பாறை மாவட்டம் தேசப்பற்றாளர்கள் மீரா உசன் அவ்வக்கர் பெற காரியப்பர் ராய்முனை, உசன் லெப்பே உதுமான் லெப்பே பெற காரியப்பர் ராய்முனை, அவ்வக்கர் ஈசா முகாந்திரம் சம்மாந்துரை, அனீஸ் லெப்பே ஒல்லாந்து காலத்து முன்னாள் மலா உத்தியோகத்தர் மருதமுனை, திருகோணமலை மாவட்டத்தைச் சேர்ந்த தேசப்பற்றாளர்கள் சேகு தீதி தோப்பூர், சலம்பதி உடையார் குச்சவெளி 2ஆம் கிராம தலைவர் குச்சவெளி, பீர் முகமது தோப்பூர். நாட்டின் இறையாண்மையை பாதுகாப்பதற்காக பிரித்தானிய அரசாங்கத்திற்கு எதிராக செயற்பட்டதற்காக தேச துரோகிகளாக பெயரிடப்பட்ட மேற்கண்ட 7 முஸ்லிம் தேசப்பற்றாளர்களும் அந்த பேரிலிருந்து இன்று வரை விடுவிக்கப்படவில்லை. கௌரவ சபாநாயகர் அவர்களே, எனவே இந்த நாட்டுக்காக தியாகம் செய்த அந்த 7 முஸ்லிம் தலைவர்களும் தேசிய வீரர்கள், தேசிய பற்றாளர்கள் என உங்கள் நீதி அமைச்சினூடாக
வர்த்தமானி மூலம் உத்தியோகபூர்வமாக பிரகடனப்படுத்தப்பட்டு இதன் மூலம் அவர்களுக்குரிய கௌரவம் வழங்க ஆவணம் செய்ய வேண்டும் என்று இந்த உயர்ந்த சபையிலே கௌரவ சபாநாயகர் அவர்கள் முன்னிலையில் கௌரவ நீதி அமைச்சர் அவர்களிடம் நான் வினயமாக கேட்டுக்கொள்கின்றேன். எனவே குறித்த 7 முஸ்லிம் தலைவர்களையும் தேசிய வீரர்களாக தேசிய பற்றார்கள் என வர்த்தமானி மூலம் உத்தியோகபூர்வமாக பிரகடனப்படுத்துவதற்கு உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள முடியுமா என்று மேலதிக செய்திகளுக்காக எமது யூடியூப் தளத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.